வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் நண்பர்களே. நமது வீடுகளில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நம் முன்னோர்கள் சொன்ன உண்மை. நம் வீடு எப்படி இருக்கிறதோ அது போலவே நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். உதாரணமாக, வீட்டை சுத்தமாக வைத்திருந்தால் அங்கே லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஆனால் அசுத்தமான வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடும். இது வெறும் மூடநம்பிக்கை அல்ல, இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக கதை இருக்கிறது. இன்று நாம் ஒரு அற்புதமான கதையை பார்க்க போகிறோம். அலட்சியம், சோம்பல் மற்றும் ஆணவத்தால் ஒரு செல்வந்தர் குடும்பம் எப்படி சோகத்தில் மூழ்கியது, அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறு வீட்டில் இருந்த அனைத்து செல்வத்தையும் எப்படி சூறையாடியது. வீட்டில் நாம் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் கூட தரித்திரத்தை எப்படி நம் வீட்டிற்குள் அழைக்கும் என்பதை பற்றி ஒரு அற்புதமான கதை மூலமாக அறியலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பத்தின் ஒரே மகள் சுனந்தா. செல்வத்தில் பிறந்ததால் அவளுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. மிகவும் சோம்பேறி, பெருமைக்காரன், மேலும் ஆணவம் பிடித்தவள். சுத்தம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்ந்தாள். வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யும் துடைப்பத்தை அவள் ஒருபோதும் தொட்டது கூட இல்லை. ஒரு நாள் அவள் பெற்றோர்கள் அவளது இந்த குணம் மாற வேண்டும் என்று நினைத்து அவளுக்கு ஒரு ஏழ்மையான ஆனால் மிகவும் நல்ல குணமுள்ள விஷ்ணு பக்தனான சாந்தனு என்ற இளைஞனுடன் திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணத்திற்கு பிறகு சாந்தனு தன் மனைவியின் குணங்களை பார்த்து அவளை மாற்ற முடியாமல் தவித்தான். சாந்தனுவின் வீட்டில் அவனது தாய் ஒரு பழைய துடைப்பத்தை கொண்டு வீட்டை சுத்தம் செய்தார். துடைப்பத்தில் லக்ஷ்மி தேவி குடியிருக்கிறாள் என்பது அவளுடைய நம்பிக்கை. இதை பார்த்த சுனந்தா தனது மாமியாரை ஏளனம் செய்து அந்த பழைய துடைப்பத்தை தூக்கி எறிந்தாள். துடைப்பத்தை அவமதித்த சுனந்தாவை பார்த்து மாமனாரும் மாமியாரும் மிகுந்த வருத்தமடைந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறினர். மாமனார் மாமியார் வீட்டை விட்டு போனதுமே சுனந்தாவின் வாழ்க்கையில் சோகம் தலை தூக்கியது. வீட்டில் நிறைய உணவு இருந்தும் சுனந்தாவால் சாப்பிட முடியவில்லை. அவளுடைய கணவர் சாந்தனுவின் வியாபாரம் நாளுக்கு நாள் நஷ்டமடைந்தது. என்ன காரணம் என்று தெரியாமல் இருவரும் தவித்தனர். இந்த நிலையில் ஒரு ஞானி அவர்கள் வீட்டிற்கு வந்தார். அவர் சுனந்தாவின் சோம்பல், அகம்பாவம் மற்றும் அசுத்தமான வீட்டின் காரணமாகத்தான் தரித்திரத்தின் தேவியான அலக்ஷ்மி அவர்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்று விளக்கினார். அவர் லக்ஷ்மி கடாட்சத்தை பெற சில முக்கியமான ஆலோசனைகளை வழங்கினார். துடைப்பத்தை வெறும் குப்பை கூளங்களை நீக்கும் ஒரு பொருளாக பார்க்காமல் அதை லக்ஷ்மி தேவியாக பார்க்க வேண்டும். துடைப்பத்தை எப்போதுமே தலைகீழாக வைக்கக்கூடாது. தினமும் வீட்டை சுத்தமாக பெருக்க வேண்டும். வீட்டை சுத்தம் செய்ய ஏற்ற நேரம் அதிகாலையில் அல்லது மாலையில் விளக்கு வைத்த பிறகு. இந்த ஆலோசனைகளை கேட்ட சுனந்தா தன் தவறை உணர்ந்து கணவரிடமும் மாமனார் மாமியாரிடமும் மன்னிப்பு கேட்டு தினமும் வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கினாள். அவளது நல்ல குணம் அவளுக்கு நல்ல மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அவள் வீடும் மீண்டும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகியது. இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி என்னவென்றால், சோம்பலும் பெருமையும் அசுத்தமும் தரித்திரத்தை கொண்டு வரும். அதே போல வீட்டை சுத்தமாகவும் மனதை அமைதியாகவும் வைத்துக்கொண்டால் லக்ஷ்மி தேவியின் அருள் நமக்கு கிடைக்கும். இந்த கதை ஒரு சிறிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் வீட்டு நிலை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இது போன்று பல சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இப்போது ஒரு மெம்பராக இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத காட்சியுடன் சந்திப்போம். நன்றி.